அன்பர்களே, இன்றைய காணொளியில் நம்முடைய பாரத நாட்டில் எவ்வளவு சமயங்கள் இருக்குது, என்னென்ன அதனுடைய கொள்கைகள் அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். அப்புறம் விரிவாக பார்க்கலாம். பெருமான் ஞானசரியில் ஒரு பாட்டில் சொல்கிறாரு, பொறித்த மதம் சமயமெல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகுதாதீர், சிவம் ஒன்றே பொருள் எனக் கண்டு அறிவின் அப்படின்பார். சமயமெல்லாம் பொய்யே, அதை பற்றி தான் இப்போ நம்ம எல்லாம் பார்க்க போகிறோம். நம்ம இந்தியாவில் மொத்தம் 24 சமயம் இருக்குது. அது என்ன சமயம்னா என்னன்னு அர்த்தம்? என்னன்னா சமயங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா கடவுள் மீதான நம்பிக்கை, வாழ்வியல் முறை அப்படின்னு பேர். சமயம்னா என்னது? கடவுள் மீதான நம்பிக்கை, வாழ்வியல் முறை. இன்னொரு பொருள் கூட சொல்லணும். இந்த சமயத்தில் வர்றது அப்படின்னு கேட்பீங்கள்ல, அது நேரம், தருணம் அப்படிங்கிற பொருளும் இருக்குது. இதில் இந்த சமயத்தில் குறிப்பிட்ட வழிபாட்டு முறைகள், அறநெறிகள், அதுக்கு தகுந்த புனித நூல்கள், கோட்பாடுகள்லாம் இருக்கும். இந்த பண்டைய தமிழர் மரபில் 6 வகை வழிபாட்டு முறைகள், அதை 6 சமயம்னு சொல்லுவாங்க. நிறைய 6 வகையான சமயம், அதை அப்புறம் சொல்கிறேன். எந்த ஒரு சமயமாக இருக்கட்டும், எந்த ஒரு சமயமும் மனுஷன் எவ்வாறு வாழணும் என்பதற்கான வழிகாட்டுதல் வழங்குவதோடு வாழ்வோட நோக்கம் மற்றும் மரணத்துக்கு பின்னாடி நிலை பற்றிய விளக்கங்களை கொடுக்கும். இதுதான் சமயத்தை பற்றிய ஒரு விளக்கம். சமயம் அகச்சமயம், அகப்புறச்சமயம், புறச்சமயம், புறப்புறச்சமயம் அப்படின்னு இருக்குது. இந்த 4ல் ஒரு அகச்சமயம்னு எடுத்திங்கன்னா அதில் 4 இருக்குது. அகப்புறச்சமயம்னு எடுத்திங்கன்னா இல்லை அகச்சமயம்னு எடுத்திங்கன்னா 6 வகை இருக்குது. எல்லாம் நம்ம நாட்டில் இருக்கிறது தான். அகப்புறச்சமயம் அதுலேயும் 6 இருக்குது, புறச்சமயத்துலேயும் 6 இருக்குது, புறப்புறச்சமயத்துலேயும் 6 இருக்குது. அது இன்னும் ஸ்டில் எல்லாமே இப்போவும் இருக்கத்தான் செய்யுது. அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இது சமயம்னா என்ன, எத்தனை சமயம் இருக்குது, சைவ சமயம் மட்டும்தான் இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேச முடியும். இப்போ அகச்சமயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட வேதங்கள், ஆகமங்கள்னு இருக்கு இல்லையா? அதுதான் நமக்கு 2 நூல் தான் இருக்குது. அதுலேருந்து வர்ற நூல்கள்லாம் நிறைய இருக்கும். முக்கியமாக வேதங்கள், ஆகமங்கள். ஆரண முடிமேல் ஆகம முடிமேல் ஆக நின்றொங்கி அருட்பெரும் ஜோதிம்பார். அப்போ வேதங்கள், ஆகமங்களை அதையும் வச்சுக்குவாங்க, சிவத்தையும் வச்சுக்குவாங்க. ஆனால் சில விஷயத்தில் இந்த உண்மை நிலை, பொருள் உண்மை, முத்தி நிலை, இதிலெல்லாம் கருத்து வேறுபாடு வேறு மாதிரி இருக்கும். நம்ம சைவ சமயத்துலேருந்து கொஞ்சம் வேறுபாடாக இருக்கும். அதுதான் அகச்சமயம், கிட்டக்க இருக்கிற சமயம். அது என்னென்ன சமயம் இருக்குன்னா ஒரு 6 சமயம் இருக்குது. பாடான வாத சமயம், சுத்த சைவம், சிவாத்துவித சைவம், சிவ சமவாத சைவம், சிவ சங்கராந்த சமயம், ஈஸ்வர அவிகார சமயம்னு இருக்குது. இதுதான் அகச்சமயம்னு கிட்டக்க இருக்கிறது. கொஞ்சம் எட்டி இருக்குது. அதுக்கு பேர் என்னன்னா அகப்புறச்சமயம்னு பேர். என்னன்னா இறைவனை ஏற்றுக்குவாங்க. ஆனால் அந்த சைவ ஆகமங்கள்னு இருக்கு இல்லையா, 2 நூல் சொன்னேன். அதில் சைவ ஆகமங்களை ஏற்றுக்காமல் அவங்கவுங்க தனித்தனியாக ஒரு ஆகமங்களை தானாக எழுதி வச்சுக்கிட்டு தோற்றுவித்து தனித்தனியாக ஆகமங்களை வச்சுக்கிட்டு அதை வச்சு அவங்க அதை அப்படியே அதன்படி நடப்பாங்க. அதுதான் அகப்புறச்சமயம். அதாவது இந்த இறைவன் கொடுத்த அருள், இறைவன் எடுத்த நூல் 2 நூல், ஆரணம், ஆகமம். ஆகமத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. இவங்களாம் ஒரு நூலை உண்டாக்கி அதை ஏற்றுக்கிட்டோமா, அதுக்கு தான் அகப்புறச்சமயம்னு பேர். அதுக்கு என்ன 6 இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? பாசுபதம், மாவிரதம், காபாலம், வாமம், வைரவம், ஐக்கியவாதம்னு பேர். அதுக்கப்புறம் புறச்சமயம் 8 இருக்கிறது. அவன் என்ன பண்ணுவான்னா வேதங்களை ஏற்றுக்குவான். 2 நூல் சொன்னேன், வேதம், ஆரணம், ஆகமம். வேதம், ஆகமம். இந்த வேதம்
இந்த வேதத்தை ஏற்றுக்குவான், இந்த சைவ ஆகமங்களை ஏற்றுக்க மாட்டான். இப்போ நம்ம அதில் ஒன்று வர்றது பஞ்சராத்திரங்கிற வைணவம். வைஷ்ணவக்காரவங்க நம்ம இதை ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தத்துவமே வேறு. அது என்னன்னா தர்க்கம், மீமாஞ்சை, ஏகான்மவாதம், சாங்கியம், யோகம், பாஞ்சராத்திரம் என்று சொல்லப்படுகின்ற வைணவம் விஷ்ணுவை கும்பிட்றவங்க. அப்புறம் எட்டி இருக்கிற சமயம் புறப்புறச் சமயம்னு இருக்குது. இந்த வேதங்களையும் ஏற்றுக்க மாட்டான், சைவாகங்களையும் ஏற்றுக்க மாட்டான். அதுலேயே 4 பிரிவு இருக்குது. அது என்னென்னா மாத்தியமிகம், யோகாசாரம், சௌந்திராந்திகம், வைபாடிகம், ஆறுகதம் எனப்படுது சமணம், உலகாயுதம். இப்போ எத்தனையும் கூட்டிங்கன்னா 4 24 சமயங்கள் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம இதில் பார்த்திங்கன்னா இந்த கணபதியை கொண்டாடுவாங்க, கானாபத்தியம், சக்தியை கொண்டும்போது சாக்தம், அப்புறம் முருகனை சௌமாரம் அப்படின்னு ஒரு 6 சமயங்கள் இருக்குது. அதுவும் சேர்த்துட்டு அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சமயங்கள் இத்தனை இருந்தாலும் கூட திருமந்திரத்தில் என்ன சொல்கிறது, திருமந்திரம் தானே முக்கியமான நமக்கு, நம்ம முப்பாட்டம் எழுதின நூலாச்சுல்ல. அப்போ அவர் என்ன சொல்கிறது, ஒன்றது பேரூர் வழி 6 அதற்குல என்றது போல இருமுச்சமயமும் நன்றிது தீதுது என்று உரையாளர்கள் குன்று குறைத்து எழு நாயை ஒத்தார்களேங்கிறார். அதாவது வழி, இறைவன் அடைவதற்கு வழி எத்தனையோ இருக்குது, மார்க்கங்கள்லாம் இருக்குது, எத்தனை மார்க்கம் நிறைய இருக்குது. இதில் திருவடி பேர் எய்வதற்கு வழி 6, அதை தான் சமயம்னு சொல்கிறோம். இதில் படிமுறையிலேருந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறது தவிர மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த உண்மையை உணராமல் இந்த சமயம் நல்லது, அந்த சமயம் தீயது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்குவாங்க. இவங்க எப்பேற்பட்டவன் தன்மா, ஒரு பெரிய மலையை பார்த்து குறைக்கிற நாய் மாதிரி போன்றவங்க, நாயை போலவங்க அப்படின்னு சொல்கிறாரு. யார், நான் சொல்லலை, திருமந்திரத்தில். இப்போ நான் சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே ஞானிகள் சொன்னதை திருப்பி ரிப்பீட் பண்ணுறத தவிர என்னுடைய கருத்து அல்ல. என்னுடைய கருத்தை நான் சொல்லவே மாட்டேன். அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஒத்த சமயங்கள் ஓராறு வைத்திடும் அத்தன் ஒருவனாம் என்பது அறிந்திலர், அத்தன் ஒருவனாம் என்பது அறிந்திடின் முத்தி விளைக்கு முதல்வனுமாமே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சமயம்னா என்னங்கிறத ஞானிகள் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சமயம் இந்த சமயம்னு போட்டு குழப்பி அவங்க ஒரு திருமந்திரத்தை சொன்னது மாதிரி ஆகிட்டுருக்காங்க. இதுதான் சமயம். இதை ராமலிங்க பெருமான் என்ன பண்ணுவார்னா, இந்த சைவ சமயத்துலேருந்து நிறைய எடுத்து தான் பாட்டெல்லாம் எழுதுவார். ஏன்னா சைவ சமயத்தில் வர்ற அந்த பதி பசு பாசம், இந்த 6 தத்துவங்கள், தன்மாத்திரைகள், அப்புறம் குணங்கள் 3, இறைவனுடைய 8 குணங்கள் எல்லாமே வருது. அதனால் சைவத்தில் இருந்து தான் அவர் நிறையா, அதுக்கப்புறம் ஐயானனம்னு வரும், 5 முக கடவுள் இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் வரும். அதை நான் விரிவாக சொல்கிறேன். ஏன்னா நான் ஒன்று 6 திருமுறைகளிலும் உள்ள கருத்துக்களை உங்களுக்கு நான் விளம்ப போகிறேன். அதுலேருந்து நீங்கள் தான் எடுத்துக்கணும். 6 திருமுறையோட அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ இந்த சமயத்தை பற்றி தாயுமானவர் என்ன சொல்கிறாருன்னா, சைவ சமயமே சமயம் சமயா அதீத பழம்பொருளை கைவந்திடவே மன்றுள் வெளிக்காட்டும் இந்த கருத்தினை விட்டு பொய் உழலும் சமய நெறி புகுத வேண்டாம், முத்தி தரும் தெய்வச் சபையை காண்பதற்கு சேரவாரும் ஜகத்தீரே அப்படிம்பார். அருள்நந்தி சிவனார் அப்படின்னு ஒருத்தர், அவர் தான் 12 சாஸ்திரத்தில் ஒரு எழுதினவர். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த சமயத்தில் வர்றது ரொம்ப கஷ்டண்டாங்கிறார். என்ன சமயத்தில்? சைவ சமயத்தில். வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையொடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது, சால உயர் சிவ ஞானத்தாலே போல் இல மதியினானை போற்றுவார் அருள் பெற்றோரே அப்படிம்பார். அப்புறம் இன்னொரு பாட்டில், நரர் பயில் தேயந்தன்னில் நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒழிந்து தோன்றல் மிக்க புண்ணியந்தானாகும்,
தரையினில் கீழே விட்டு தவம் செய் சாதியினில் வந்து பரசமயம் காணா செல்ல பாக்கியம் பண்ணுனாதே. இந்த சமயத்தில் மற்ற சமயத்தில் போகாமல் இந்த சமயத்தில் வர்ற பாக்கியம் மிகச்சிறப்பு வாய்ந்தது, இது புண்ணியத்தினால தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மால் அயன் மாமரை அறியா ஆதி மார்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் இந்த சைவ சமயத்துக்கு ஒரு சிறப்பு கொடுக்குறாங்க எல்லா ஞானிகளும். அதே மாதிரி பெருமானும் நிறைய பாட்டில் சொல்கிறாரு. இந்த பாட்டுடைய அப்புறம் இதை பற்றி விரிவாக நம்ம ரொம்ப நல்லா நிறைய பேச வேண்டியெல்லாம் இருக்குது. அதை ஒன்றா நம்ம பாட்டில் நம்ம வரிசையாக பாட்டு வரப்போகுது. கிட்டத்தட்ட 5900 சில்லற பாட்டையும் நான் என்னுடைய ஆயுசு இருக்கிற வரைக்கும் சொல்லவிருக்கிறேன். அதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். அது நம்ம புத்தகத்திலேருந்து தான் சொல்ல போகிறேன். ஏன்னா அருட்பாலேருந்து தான் சொல்ல போகிறேன், வேறு எதுலேருந்து சொல்ல மாட்டேன். அருட்பாயில் என்ன வருதுங்கிறத நான் விளக்க சொல்லி போகிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதை விவாதிக்கிறது, அதாவது பரிமாறிக்கணும், அவ்வளோதான் தவிர மற்றபடி சர்ச்சைகளுக்கு இடமில்லாமல் நம்ம பரிமாறிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். அடுத்த காணொளியில் அவர் ஐயா பாடின பாட்டை வச்சு ஒரு விளக்கம் சொல்ல போகிறேன்.